திமுக ஆதரவாளர்கள் திமுக ஐடிவிங்க மட்டும்தான் விஜய் ஒரு தற்கொலை. திமுக வந்து இப்படியெல்லாம் செய்யாத ஒரு மிதவாத கட்சி எல்லாம் கிடையாது. அவர்கள் அராஜகத்தை நம்புகின்றவர்கள், கிட்னி திருடுவதற்கு வெட்கப்படாதவர்கள். காங்கிரஸ் வந்து டிவிகே கூட கூட்டணி போக போகுது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா விஜய்க்கு மத்தியில் வந்து மக்கள் மத்தியில் நல்ல ஒரு ஆதரவு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒரு களத்தில் ஒரு மக்களுக்காக போராடுவோம் தான் மிக சிறந்த தலைவர்னு சொல்லுவாங்க. அழுத்தவங்க தான் அவங்க வந்து என்ன நேரடியாக போய் விஜய் கழுத்து மேலே கால வைப்பாங்களா என்ன? எம்கேக்காரங்க வந்து தினம் அவனுக்கு வேலை வெட்டி கிடையாது. சீமான தினம் உட்காந்து கிட்ட வார்த்தை எழுத்துட்டுலாம். இனிமேலாம் இந்த பருப்புலாம் வேகாது. எதுக்கு எடுத்தாலும் ஏன் அதிமுக கருத்து சொல்லணும், என்ன வெங்காயத்துக்கு சொல்லணும்னு கேட்குறேன். இல்லை வாட் தி பிளட்டி ஹெல் யூ கைஸ் ஆர் ஆஸ்கிங், எனக்கு புரியவே இல்லை. ஒதுக்கப்பட்டவர்களா இவர்கள் குறித்து பேசுவதே வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜி. ராகுல் காந்தி திமுக கூட்டணி ஒரு இடியாட்டிக் கூட்டணியா இருக்கு, எனக்கு இவன் வேண்டான்னு சொல்லிட்டு கூட போகலாம். இந்த ரஜினி ஒரு படத்தில் ஒரு டைலாக் சொல்வார், ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிற்கவே வக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேட்குதானோ. அப்படியான ஒரு அரசியலே அது முன்னெடுக்கவும் செய்யாது. அப்படி ஒரு வேலை எடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே சுடுகாரம் மாறும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அப்போ திரும்ப பலியாகிறது பொதுமக்களாக தான் இருப்பாங்க. I'm sorry to say this. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜெனிஷா. இன்றைய அரசியல் ஆடுகளம் பகுதியில் நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய முக்கியமான விருந்தினர் அதிமுகவோட ஐடிவி நிர்வாகி நாச்சியார் சுகந்தி அவர்கள். வணக்கம். கடந்த 27ஆம் தேதி கரூர்ல 41 உயிர்கள் வந்து பறிபோனது. அது உலக அளவில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தினது. அந்த உயிரிழந்த குடும்பத்தினருக்கு விஜய் அவர்கள் தலா 20 லட்சம் வந்து நிவாரண நிதி கொடுக்க போவதாக அறிவிச்சிருந்தாரு. ஆனா அந்த ஒரு தொகையை வந்து மக்களை நேர்ல பார்த்து கொடுக்க முடியாத ஒரு சூழல் வந்து தாவேக்காவுக்கு உருவாகி இருக்கு. இந்த ஒரு சூழலை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க டிஜிபி கிட்ட பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அது சூழல் அப்படி அந்த தொகையை கொடுக்கறதுக்கான சூழல் அப்படிங்கிறத விட விஜய் அவர்கள் வெளியே வருவதற்கான ஒரு சூழல் இல்லை, அப்படிதான் அதை பார்க்கணும். இல்லை அனுமதி அங்கே மறுக்கப்படுதுன்னு பொழுது எதனால அப்படின்ற ஒரு கேள்வி. கவர்மெண்ட்டு நினைக்கலாம் விஜய் வர்றதுனால திரும்ப சரியான பாதுகாப்பு கொடுக்க முடியாமல் திரும்பவும் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். அது ஒரு வகையில் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து விஜய் அங்கே போய் பார்த்துட்டாரு அப்படின்னா மக்கள்கிட்ட அவருக்கான ஆதரவு பெருகிரும் அப்படிங்கிற ஒரு பயம் திமுக அரசாங்கத்துக்கு இருக்குது. இது ரெண்டுமே அதில் சரிசமமாக கலந்துருக்க மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னீங்கன்னா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த 10-12 நாளில் என்ன நடந்திருக்கு அப்படின்னீங்கன்னா விஜய் மீது ஆக்சுவலி வெறுப்பு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து திமுகவோட ஆதரவாளர்களாக தான் இருக்காங்க. திமுக ஆதரவாளர்கள் திமுக ஐடிவிங்க மட்டும்தான் விஜய் ஒரு தற்கொலை, விஜய்க்கு இந்த சம்பவத்தை ஹேண்டில் பண்ண தெரில, விஜய் ஒரு முட்டாள், விஜய் கட்சிக்காரங்கள்லாம் அணில் குஞ்சுகள், இந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பொதுமக்கள் மத்தியில் என்னப்பா இப்படி ஒரு இந்த கருணாநிதி குடும்பமே தான் இந்த தமிழ்நாட்டை ஆளணுமா, வேற ஒருத்தர் வந்துடக்கூடாதா, வேற ஒருத்தர் வந்தால் அவனை இப்படி நீங்கள் பண்ணுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி பொதுமக்கள்கிட்ட வந்திருக்கு. இப்போ பொதுமக்கள் பெருசா அரசாங்கம் பெருசா ஒரு கட்சி பெருசா அப்படின்னு பார்க்கும்போது அரசாங்கமும் பொதுமக்களும் தான் பெருசு, கட்சி பெருசு கிடையாது. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரிங்களா. அப்போது இப்போ திமுக வந்து ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒன்று பண்ண போய் அது என்னவோவாகவா இது மாறி விட்டுருச்சு. இப்போ திமுகவுக்குமே இதை ஹேண்டில் பண்ண முடியல. இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள் மிக காட்டமான சில கேள்விகளை எல்லாம் கேட்டிருக்காரு. இந்த கேஸே வந்து ஏன் வந்து கரூர் கேஸ் வந்து மதுரை ஹைகோர்ட்டுக்கு தான் போகணும், அது ஏன் சென்னை ஹைகோர்ட் பிரான்ச் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் அதை கேள்வி கேட்குறாங்க. அதே போல் நேற்றுக்கு நைனா நாகேந்திரன் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து செய்தியாளர்கள் வந்து ஏன் வந்து விஜய் வந்து இது வரைக்கும் நேரில் போயிட்டு மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கலன்னு கேட்கும்பொழுது அவர் சொல்லியிருக்காரு, விஜய் நேரில் போயிருந்தார் அப்படின்னா அவருமே வந்துட்டு கொல்லப்பட்டிருப்பாரு, திமுக வந்து கொண்டு போட்டிருப்பாங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. ஸோ இதை வச்சு பார்க்கும்பொழுது இது வந்து ஒரு விபத்தா இல்லை அது வந்து ஒரு கொலையா?
இல்லை, இது இன்னைக்கு கேசஸ் எல்லாமே வந்து கோர்ட்டில் இருக்குது, கோர்ட்டுக்கு போயிடுச்சு. கோர்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமாக போட்டிருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் இதை வந்து நம்ம வந்து கொலைன்னு நாங்களாம் எப்பயாவது சும்மா தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணாலும் என் மேலே அவர் வந்து திமுக காரவங்க தான் வந்து கொண்டு போட்டுருவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காருல, அந்த இடத்துல மென்ஷன் பண்ணி. மேடம், எது வேணாலும் நடக்கும் அந்த இடத்துல. அதாவது கரூரில் நடந்த சம்பவம் சதியா அப்படின்னு கேட்டால் அது சதி இருக்குது இல்லைன்னு இன்னைக்கு உட்காந்து நம்ம பேச முடியாது. ஏன்னா அது வந்து கோர்ட்டுக்கு போயிடுச்சு. பட் விஜய் வந்து அந்த அங்கே நடந்த சம்பவத்தில் விஜய்க்கும் வலை விரித்திருக்கலாம், அது நமக்கு தெரியாது. சரிங்களா? ஆனால் அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. விஜய்க்கு ஒரு வேளை ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள்? விஜய் போயிட்டாருன்னு ஒரு வாரம் பேசுவீங்களா? எல்லா மீடியாவும் 10 நாள் பேசுவீங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ போனது அப்படிங்கிறது ஒரு உயிராகத்தான் இருக்கும், அவ்வளோதான். அரசியலில் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப கவனம் பண்ணி சொல்லும் போது இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாப்பா அப்படிங்கிற மாதிரி தான். இந்த விஜயோட உயிருக்கு உழைவைப்பதற்கு தயங்குவார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக நிச்சயமாக கிடையாது. அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து இப்போ நம்ம உட்காந்து அப்படியே சும்மா இதாக பேசிக்கிறது கிடையாது. இது பொதுமக்கள் கிட்ட இருந்து வருகின்றது. இவங்க கொலையும் செய்வாங்கப்பா, அவர் விஜய்க்கு கூட ஏதாவது நடந்திருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பொதுமக்கள்கிட்ட இருந்து வருகின்ற கருத்து. அப்போது அது வந்து அந்த பொதுமக்களோட கருத்தை வந்து அது நைனா நாகரேந்திரன் சொன்னாலும் சரி, வேற யாரும் அது சொன்னாலும் சரி, அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே போல நைனா நாகேந்திரன், அண்ணாமலை போன்ற தலைவர்கள் வந்துட்டு தாவேக்காவோட அவங்க பிஜேபியில தான் இருக்காங்க, இருந்தாலும் தாவேக்காவினரோட அவங்க வந்து விஜய்க்கு வந்து அதிகமான ஒரு சப்போர்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ இதுல ஏதாவது அரசியல் பின்னணி இருக்கா, கூட்டணி கணக்கு அந்த மாதிரி? இதெல்லாம் திமுக காரங்க கிளப்பி விடுறது மேடம். சும்மா விஜய்க்கு வந்து அவர் சப்போர்ட் பண்றாரு, இவர் சப்போர்ட் பண்றாரு, அவன் சப்போர்ட் பண்ண, இவங்க சப்போர்ட். அன்னைக்கு இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு வந்துட்டு நைனா நாகேந்திரன் இது என்ன ஒரு கட்சின்றதா? 4 கட்சி தமிழ்நாட்டில் பாஜக இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, கொஞ்சம் பெரிய கட்சிகள் அப்படின்னா அதிமுக, திமுக, காங்கிரஸ், பிஜேபி. சரிங்களா? மற்ற இடதுசாரிகள் மற்றவர்களெல்லாம் ரொம்ப சிறிய அளவில் இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த 4 கட்சி தானே மாற்றி மாற்றி திருப்பி ஏதாவது ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்கணும். அப்போ சொல்லும் போது இப்போ திமுகவோட சேர்ந்து காங்கிரஸ் இருக்குது, காங்கிரஸ் விஜய் சப்போர்ட் பண்ணுமா? சில தலைவர்கள், காங்கிரஸோட சில தலைவர்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அழகிரி எல்லாம் நேற்று காங்கிரஸோட முன்னாள் மாநில தலைவர் அழகிரி கூட விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசியிருக்காங்க. அந்த கட்சியில் இருக்க பலர் வந்து அவருக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. அதுக்காக வந்து அந்த கட்சியில் இருக்கவங்கெல்லாம் காங்கிரஸ் வந்து டிவிகே கூட கூட்டணி போக போகுதுன்னு இன்னைக்கு நீங்கள் சொல்ல முடியுமா? பிஜேபியில் உங்களுக்கு தெரிந்த முகம், 24 மணி நேரம் உங்கள் டிவிகளுக்கெல்லாம் கண்டென்ட் கொடுக்குறவர் அண்ணாமலை என்ன சொன்னாலும் அது வந்து உடனே அன்னைக்கு கருத்தாயிரும். அதுக்காக அண்ணாமலை வந்து டிவிகேவை சப்போர்ட் பண்ணுறாரா இல்லை விஜய் சப்போர்ட் பண்ணுறாரா அப்படிங்கிறது மேட்டர் கிடையாது. ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம யார் பக்கம், பாதிக்கப்பட்ட பக்கம் நிற்கிறோமா அப்படிங்கிறது தான் மேட்டர். அதே போல் இந்த இன்சிடென்ட் முடிஞ்சு ஒரு 10 நாளுக்கு அப்புறம் தான் விஜய் வந்து வீடியோ கால்லே வந்து மக்களை வந்து பார்த்து பேசியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கிடையில் ராகுல் காந்தி கிட்ட வந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் பேசியிருக்காரு அப்படின்ட்டு, அப்புறம் அன்புமணி ராமதாஸ் கிட்ட பேசியிருக்காரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து தகவல்கள் வந்து மீடியாக்களில் வெளிவந்தது. ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது அவங்க கூட்டணி போவதற்கான வாய்ப்பு இருக்கா, அல்லது நார்மலாக ஒரு ஜஸ்ட் ஒரு இல்லை? நீங்கள் எல்லாத்தையுமே ஏன் மீடியா வந்து அரசியலாகவே பார்க்கணும்? விஜய் அப்படிங்கிறவர் புதுசாக கட்சி தொடங்கியிருக்காரு. அவர் தொடங்கி வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு 4 கூட்டம் நடத்தினாரு. 4வது கூட்டத்திலேயே 3வது கூட்டத்திலேயே நீங்கள் இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்துச்சு. முன்னாடி வரைக்கும் விஜய் வந்து என்னோட தலைமையில தான் வந்து கூட்டணி கட்சி வைக்கிறவங்க வாங்கன்னு சொல்லி அது அரசியல் மேடம், அது அரசியல் பேச செய்வாங்க, அரசியல் அது பேசத்தான் செய்வாங்க. என் தலைமை அவர் புதுசா வராரு, அவர் புதுசா வந்தோன்னு பாத்தீங்கன்னா திருமண மக்கள்லாம் அவருக்கு பயங்கரமான ஒரு சின்ன பசங்கள்ட்ட ஆதரவு இருக்குது. ஒரு 15 வயசு பையன்ட்டு இருந்து 30 வயசு ஆட்கள் வரைக்கும். ஆனால் அவருடைய ஆதரவுங்கிறது ஒரு பெரிய வகையில் ஆதரவு இருக்குது. அது வந்து உங்களுக்கு சோசியல் மீடியாலேயும் அது பெரிய அளவுக்கு தெரியுது. அப்படிங்கும்போது அந்த ஆதரவையெல்லாம் பார்த்துட்டு அவர் நம்ம ஒரே நாளையிலே சிஎம் ஆகிடலாம். சிஎம் ஆகிறதுங்கிற ஒரு பெரிய ப்ராசஸ், அது ஆல் ஆஃப் அ சடன்லாம் நடந்துடாது. அது அரசியல் புரிதல் இருக்கவர்களுக்கு அது தெரியும். சரிங்களா? அது தமிழ்நாட்டில் அப்படி உடனே எல்லாம் நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. சரிங்களா? தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே. அப்போ நீங்கள் வந்து அவர் வந்து அரசியலில் ஒரு கட்டத்துக்கு போகணும்னா இந்த மாதிரி ஸ்டண்ட்டு டைலாக்லாம் பேசணும். சரிங்களா? விஜய் மாதிரியான ஆள் வந்து ஸ்க்ரீனில் சண்டை போடுறத மாதிரி அரசியலில் மேடைகளில் வார்த்தைகளால் சண்டை போடணும். அப்படி ஒரு சண்டை போடுற ஒரு டைலாக் தான் வந்து நாங்கள் யார் கூட்டணிக்கும் போக மாட்டோம், யாராக இருந்தாலும் என் கூட்டணிக்கு வாங்க, நாங்கள் பேசுகிறோம், போகிறோம், வரோம்
அப்படின்றதெல்லாம் அது ஒரு அரசியல் ஃபைட். இல்ல இப்ப வந்து இப்ப பார்த்தோம் அப்படின்னா விஜய்க்கு மத்தியில வந்து மக்கள் மத்தியில நல்ல ஒரு ஆதரவு சப்போர்ட் பண்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு களத்துல ஒரு மக்களுக்காக போராடுவோம் தான் மிக சிறந்த தலைவர்னு சொல்லுவாங்க. இப்போ 10 நாளுக்கு மேல ஆகியுமே வந்து அவருக்கு ஒரு அதிருப்தி இருக்கு, அது வந்து வெளிவராதனால அவரால் வெளியில வர முடியல அப்படின்னா மக்களுடைய மனநிலையை நம்ம புரிஞ்சுக்கணும்ல. அவங்க எதிர்பார்க்கறது நம்ம பண்ணணும். அந்த மக்களோட மனநிலைமை இப்போ மக்கள்லாம் யாருமே வந்து விஜய் வந்து பாதிக்கப்பட்ட மக்களே கூட விஜய் வந்து எங்களை உடனே பார்த்துருக்கணும், போயிருக்கணும், வரணும்லாம் சொல்லவே இல்லை. இது திமுக காரன் செட் பண்ற நேரேட்டிவ். பெண் அமைப்பு ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணி தினம் அவன் 10 நேரேட்டிவ் செட் பண்ணுவான். அதை செட் பண்ணி விற்பாங்க. சரிங்களா? அதை பேசுறதுக்கு இங்கே மீடியாவில் வந்து ஒரு 30 பேர் 40 பேர் தான் வச்சுருக்காங்க. அவங்க காசுகளை வாங்கி கொண்டு ஏதாவது பேசுகிறாங்க. உண்மையில் பொதுமக்களுக்கு வந்து இன்னைக்கு இந்த ரோட்டில் போய் கேட்டு பாருங்கள், விஜய் போய் மக்களை கேட்காம இன்னும் போய் பார்க்காம இருக்கிறது தான் தமிழ்நாட்டோட மிகப்பெரிய பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா அது யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எப்படிப்பா வருவாங்க, எப்படி வருவாங்க? இன்கேஸ் நாளைக்கு இப்போ திருப்பி போகிறாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ பர்பஸாகவே ஒரு சம்பவம் உருவாக்கப்படுதுன்னு வைங்க. பர்பஸாகவே விஜயோட பேரை இன்னொரு பேராக்கணும்னே இன்னொரு சம்பவம் பர்பஸாக உருவாக்கப்படுது. அப்போ என்ன பண்ணுவாங்க? அப்போ திரும்ப பலியாகிறது பொதுமக்களாக தான் இருப்பாங்க. அப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம யோசிக்கணும். சும்மா அவர் போகலைன்னு ஏன் போக முடியாததுக்கான காரணங்கள் உளவியல் ரீதியான பாதிப்பு அவருக்கு இருக்கும். ஒரு பெரிய நம்பர் வந்து 42ங்கிறது 41ங்கிறதெல்லாம் சின்ன நம்பர் கிடையாது. இல்லை இத்தனை அதில் குழந்தைகள். திமுக தரப்புல ஏதாவது ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுதா? பாதுகாப்பு இல்லை அவங்க சைட்ல இருந்து ஏதாவது? அது திமுக கட்சிங்கிறது நீங்க அதை எடுத்துக்கூடாது. அது வந்து திமுக அரசாங்கம் வந்து அழுத்தம் கொடுக்கறதா அப்படின்னா, அழுத்தங்கிறத அவங்க வந்து என்ன நேரடியாக போய் விஜய் கழுத்து மேலே கால வைப்பாங்களா என்ன? அது உங்களுக்கு வந்து அவங்க சரியான அவர் இப்போ கரூர் போறாரு அப்படின்னா அவருக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளே அவங்க வந்து ப்ராப்பராக பண்ணாமல் போனாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவே பெரிய இஷ்யூவாக மாறும். ஸோ இது வந்து கவர்மெண்ட் சைட்லேயே வந்து விஜய் வந்து போனால் எப்படி டேக்கிள் பண்ணுறதுங்கிறது கவர்மெண்ட்டுக்குமே ஒரு ப்ராப்ளம் தான். சரிங்களா? இந்த பக்கம் விஜய்க்குமே வந்து அந்த பொதுமக்களை போய் பார்த்து பேசுறதுக்கான ஒரு மனநிலைமை இந்த 10 நாளில் அவருக்கு உடனே நீங்கள் தலைவர்னா 10 நாள்ல இல்லை ஒரே செகண்ட்லாம் எல்லாமே சரியாயிடும், அப்போ தான் அவன் சிறந்த தலைவர் அப்படின்லாம் தலைமை பண்புக்கு அப்படியெல்லாம் யாருமே ஒரு க்ரைட்டீரியா வச்சதில்லை. சரிங்களா? எல்லாருமே மனிதர்கள் தான், அதை நம்ம ஒத்துக்கணும். தலைவர் அப்படிங்கும்போது தலைவருங்கும்போது மற்ற நார்மல் மனிதர்களை விட தலைவர்கள் இன்னுமே ரொம்ப எம்பத்தட்டிக்காக இருப்பாங்க, ரொம்ப இரக்கமுள்ளவர்களாக இருந்தால் தான் அவன் தலைவன். அதனால சும்மா வந்து ஏதோ விஜய்ங்கிற ஒரு நபருக்கு வந்து இருதயமே இல்லாமல் இருக்கிற மாதிரியும், இந்த திமுக காரணங்களுக்கு மட்டும்தான் ஏதோ இருதயம் இருக்கிற மாதிரியும் இவனுக்கு ஒரு நேரேட்டிவை செட் பண்ணுறாங்க. அதை மீடியா வந்துட்டு பாருங்கள் 10 நாளாச்சு அவர் போகலை, 10 நாளாச்சு வரல, 10 நாளாச்சு இதாச்சுன்னா, ஏன்பா நீ உருவாக்கி வச்சிருக்க ஒரு பிம்பத்திலிருந்தே அவர் வரதுக்குனாக்கான டைம் எடுத்துக்கும். ஸோ அப்போ இது வந்து கட்சி நான் இப்போ அதிமுகவில் இருக்கேங்கிறதுக்காக வந்து விஜய் வந்து நாளைக்கு அதிமுகவுக்கு ஒரு எதிரியாக மாறுவார், அதனால இன்றைக்கே அவரை போட்டு அடிக்கணும் அப்படின்னு நீங்கள் பேசுறதுக்கு பேர் அரசியல் கிடையாது. அது அரசியல் பேசுறதும் கிடையாது. அது ஒரு ஹியூமானிட்டி, மனித தன்மையும் கிடையாது. இப்போ இதே நிகழ்வு வேற ஒருத்தருக்கு, இப்போ விஜய் இல்லாமல் வேற ஒருத்தர் இதே மாதிரி ஒரு அரசியல் கட்சி தொடங்கி நடத்திட்டு வராரு, அந்த எக்ஸோ ஒய்யோ வரும்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னாலும் அவங்களுக்கு அது அப்படி தான் பேசுவோம். அப்போ நம்ம எல்லாருமே இந்த சோசியல் மீடியாவில் புழங்குறவர்கள், மீடியாவில் புழங்குகிறவர்கள், இவர்கள் எல்லாத்துக்குமே இவங்க எல்லாத்தையுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு சைக்கியாட்ரிக் கோர்ஸ் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பணும். ஏன்னா எல்லாத்துக்கும் மனித தன்மைங்கிறது சுத்தமாக வறண்டு போயிருச்சு. ஏன் ஒரு 42 பேர் 41 பேர் இறந்துருக்காங்க. அதுக்காக அவங்ககிட்ட ராகுல் காந்தி பேசுகிறாரு, இல்லை இவர்கள் ராகுல் காந்தி கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா உடனே காங்கிரஸ் தாவேகா செத்தவனை பற்றி விசாரிச்சுட்டு இருப்பானா, தம்பி இன்றைக்கே நம்ம கூட்டணி போட்டுக்கலான்னு பேசுவானா? அதையே எடுத்த உடனே ராகுல் காந்தி ஃபோன் பண்ணி என்ன விஜய் இப்படி இறந்துட்டாங்களாமே நம்ம கூட்டணி போட்டுக்கலாமா இப்படியே பேசுவாங்க. பேசுறதுனாலயே வந்து ஒரு எதிரியாக இருந்தால் கூட எதிரி வந்து நம்ம வீட்டில் ஒரு துக்கம் நடந்துருச்சுன்னு வந்து நம்மள்ட்ட பேசுகிறான் அப்படிங்கிறதுக்காக அவன் கூட நாளைக்கு நம்ம உறவாட போகிறோம், அவன் வீட்டில் டெய்லியும் போய் டிஃபன் சாப்பிட போகிறோம்னு அர்த்தமா? இதெல்லாம் வந்து ஒரு மனித பண்பு, அரசியல் இதெல்லாம் இருக்கணும். சும்மா இப்படி போய் பேசிட்டான் ஒருத்தன், ராகுல் காந்தி பேசிட்டா அந்த பக்கம் கூட்டணி, இந்த பக்கம் அதிமுக கூட்டத்தில் தொண்டர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா அது கூட்டணி, இப்படின்னு இந்த டிஎம்கே காரங்க வந்து தினம் அவனுக்கு வேலை வெட்டி கிடையாது, அவனுக்கு எவனுக்கும் வேலை கட்டி கிடையாது. அவங்க எல்லாத்துக்கும் யார் மீதாவது தினமும் ஒரு அவதூறு பேசிட்டு இருக்கணும், அதுக்காகவே சேனல் நடத்துகிறாங்க. திமுக காரர்கள்ல பலர் பெய்டு திமுக காசு கொடுத்து சேனல் நடத்த வைக்கிறது என்ன? முன்னாடி ஒரு விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் சீமான கெட்ட வார்த்தையில் திட்டுறதுக்கே ஒரு 50 சேனல் இருந்துச்சு. சீமான தினம் உட்காந்து கெட்ட வார்த்தையில் திட்டணும், அதுக்காக ஒரு 50 சேனல். அவங்களுக்கு கவர்மெண்ட்டோட விளம்பரங்கள் போய் சேரும்.
தமிழ்நாடோட அரசியலுங்கிறது அந்த அளவுக்கு கேவலமா போய் கிடக்குது இன்னைக்கு. அப்ப நீங்க போய் வந்துட்டு விஜய் இன்னைக்கு பேசினாரு, உடனே இது கூட்டணியாமே, அது கூட்டணியாமே, அண்ணாமலை சப்போர்ட் பண்றாராமே, நயினா நாகேந்திரன் பாசிட்டிவா பேசுறாராமே அவங்களுக்கு, அதனால நீங்க எல்லாருமே கூட்டணிக்கு போயிருவீங்களா, தாவேகா அதிமுக கூட்டணி வந்து விடுமா, இது எல்லாமே இன்னைக்கு அவர் இது ஒரு இந்த இன்சிடென்ட் நடந்து அட்லீஸ்ட் ஒரு இந்த மாதிரியான காயங்கள்ல இருந்து வெளியே வரதுக்கு உளவியல் ரீதியாக குறைந்தபட்சம் ஒரு 30 நாள் தேவைப்படும். அதுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே இது பாசிபிளா, இது கூட்டணி அமையாதாங்களா, இது கூட்டணி இப்போ என்ன இன்னைக்கு கூட்டணியை போட்டு நாளைக்கு எலெக்ஷனுக்கு போறாங்களா என்ன, இன்னும் உங்களுக்கு 6 மாசம் டைம் இருக்குது. சரிங்களா, முன்னாடியெல்லாம் கூட்டணிங்கிறது ஒரு 2 வாரத்துக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் இது. ஆனா இப்பதான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் உட்காந்து பேசிட்டு இந்த இருக்காங்க. சூழ்நிலை வச்சு பார்க்கும்பொழுது விஜய் அவர்கள் தனித்து செயல்படுவது அரசியலுக்கு பலமா இல்ல கூட்டணி மூலமாக தேர்தலை சந்திப்பது பலமா அப்படின்ற மாதிரி? விஜய் அவருக்கு தனித்து செயல்படுவதற்கான மேன் பவர் அவங்க கிட்ட இல்லை. மனித வளம் அப்படிங்கிறது, மனிதர்கள் அவர்களுக்கான சப்போர்ட்டிவான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் எதுவும் இந்த 14 நாள் இந்த 13 நாள்ல பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஹியூமன் ரிசோர்ஸ் அவங்க கிட்ட இல்லை. அவங்கள சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு நல்ல சரியான ஒரு வழக்கறிஞரை அவங்க கண்டுபிடிக்கிறது கூட இன்னைக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவா இருக்குது. அப்படிங்கும்போது எல்லா மட்டத்திலையுமே விஜய் அவர்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் செய்வதற்கான ஆட்கள் அவங்க கூட இல்லை. சரி, ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு தாவேகாவோட மிகப்பெரிய பலவீனம். அப்போ அது ஏற்கனவே ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சியோட போய் சேர்ந்து இருக்கிறது தான் விஜய் சேஃபா திமுகவோட அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறதுக்கான முதல் வழி. அவர் ஏற்கனவே இருக்கின்ற ஒரு பெரிய இயக்கத்தோடு போய் அட்லீஸ்ட் கொஞ்ச காலங்கள் பயணிக்கிறது தான், ஒரு தேர்தலையாவது அவர் இன்னொருத்தங்களோட சேர்ந்து போகிறது தான் அவர் உயிருக்கான ஒரு சேஃப்டி. ஓகே மேம். இப்போ அதிமுக பிரச்சார கூட்டங்களில் டிவிகேவோட கொடியை நம்மளால பார்க்க முடியுது. இது எல்லாமே எடப்பாடியாரோட செட்டப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மஞ்சக்காமால கண்ணுக்காரனுக்கு எதை பார்த்தாலும் மஞ்சளாவே தெரியும். சரியா, அது மாதிரி திமுகல இந்த மாதிரி திருட்டுத்தனத்தையே 24 ஹவர்ஸும் யோசிக்கிறான்ல, திருட்டுத்தனத்தையே 24 ஹவர்ஸும் செய்கிறான்ல, அவனுக்கு எந்த ஒரு விஷயம் தானா நடந்தா கூட அது இப்படியா இருக்குமோ, அப்படியா இருக்குமோ, அதுவா இருக்குமோ, இதுவா அதே போல நிறைய தலைவர்கள் விஜய்க்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த சிச்சுவேஷன்ல ஏன் எடப்பாடி அவர்கள் விஜய் விமர்சனம் பண்ணியோ இல்ல எந்த ஒரு குற்றச்சாட்டும் அந்த விஷயத்துல வைக்கல, ஆதரவு கொடுக்குறாங்க? அதாவது இந்த தமிழ்நாட்டுல மட்டும் உலகம் முழுக்க ஒரு பிரச்சனை என்னன்னா, எல்லாரும் பஃபூன் வேஷம் போட்டோம்னா எல்லாரும் பஃபூன் வேஷம் போடணும், எல்லாரும் பைத்தியக்காரனா சட்டையை பிச்சுக்கிட்டு அலையிறானா எல்லாரும் பைத்தியக்காரனா பிச்சுக்கிட்டு அலையணும். அங்கே கொஞ்சமாவது மனுஷ பண்பு இருக்கிற ஒரு மனுஷனா ஒருத்தங்க நடந்துக்கிட்டா உடனே இதுக்கு அது காரணமா அது காரணமா, ஏன் நீங்கள் எடப்பாடி அவர்கள் விஜய் விமர்சனம் பண்ணல, 2 பேர் கூட்டணிக்கு போகிறாங்க, எல்லாமே உங்களுக்கு அரசியல் எல்லாமே கூட்டணி கணக்காக பார்க்குறோம் அப்படின்னா, அப்போது நம்மளை விட இழிவான மனிதர்கள் இருக்க முடியாது. சரிங்களா, இதை நீங்கள் அரசியலாக தான் பார்க்கணும். விஜய் அரசியல் கட்சி நடத்துகிறார், அதனால் இதை நீங்கள் அரசியலாக தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, திமுக விமர்சனம் செய்கிறது விஜயை, உதயநிதியோட வளர்ச்சிக்கு விஜய் நாளைக்கு தடையா இருப்பாருங்கிறதுக்காக பேசுறாங்க, அவங்க விமர்சனம் பண்றாங்கன்னா அதிமுக அதையே செய்யணும். இவங்க பேசுறதையே திமுக பேசுறதையே அதிமுக ஏன் பேசணும்? இல்ல அதே பேசணும்னு சொல்ல வரல, அந்த ஒரு எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம். எதற்கு எதிர்க்கணும்? எதிர்க்கிறதுக்கு யூ ஷுட் டெல் ஒன் குட் ரீசன். எதுக்கு நாங்க எதிர்க்கணும்? மீன்ஸ் அவர் லேட்டா வந்திருக்காரு, அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணியும் பேச சொல்லல, முழுமையா எதிர்த்தும் பேச சொல்லல, ஒரு சில கேள்விகளை கூட முன்வைக்க தயங்குறாரோ அப்படின்ற ஒரு இது இருக்கு. அதனால இல்ல எடப்பாடி எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் விஜய விமர்சனம் பண்ண முடியாது, என்ன பண்ணுவீங்க? மாட்டீங்க, பண்ண மாட்டோம், என்ன செய்வீங்க? இந்த கேள்வி உங்களுக்கு இல்ல, ஒட்டுமொத்த மீடியாவுக்கும். அதிமுக விஜயை எதிர்க்காது, விஜயை விமர்சனம் செய்யாது, அதிமுகவோட கடைமட்ட தொண்டனும் பண்ண மாட்டான், எங்களுடைய 2வது கட்ட தலைவர்களும் விஜயை இந்த கட்டத்தில் இந்த சூழ்நிலையில் விமர்சிக்க மாட்டார்கள், எங்களுடைய தலைவர்களும் விமர்சிக்க மாட்டார்கள். இதனால திமுக தொங்க போகுதா? நாளைக்கு நீ ஒருத்தனை அடிச்சே சாக வைக்கணும்னு நினைச்சேன்னா அதிமுக உங்களுக்கு என்ன, நீ அடிச்சே சாக வைக்கணும்னு நினைக்கிறதுக்கு அதிமுக கத்தி தூக்கிட்டு வந்து கொடுக்கணுமா? திமுக காரனுக்கு கத்தி தூக்கிட்டு வந்து கொடுக்கணுமா? இல்லை கல்லை தூக்கிட்டு வந்து கொடுக்கணுமா? இல்லை பாம்பு தூக்கிட்டு வந்து கொடுக்கணுமா? என்ன பண்ணணும்? திமுக செய்வதை அதிமுக ஒரு நாளும் செய்யாது. திமுக இன்னைக்கு விஜயை டார்ச்சர் பண்ணுது. இருக்கிறவங்க எல்லாத்தையும் இன்ஸ்டால இருக்கிற அத்தனை இன்ஃப்ளூயன்சஸையும் கூப்பிட்டு ஏய் விஜயை பற்றி நீ தப்பாக பேசு, உனக்கு 5000 காசு கொடுக்குறேன் 10,000 காசு கொடுக்குறேன்னு சொல்லி ஒவ்வொரு வீடியோக்கும் ஒரு விலை பேசி இந்த மாதிரி இன்னைக்கு 1000 பேர் உட்காந்து இன்ஸ்டால பேசிட்டு இருக்கான், ட்விட்டரில் பேசிட்டு இருக்கான். அப்படிங்கும்போது இவனுங்க பேசுறது, திமுக காரன் பேசுறான், இதயம் இல்லாமல் அவன் நடந்து கொள்கிறான் அப்படின்னா
அதே மாதிரி அதிமுக பண்ணணும்னா அந்த இழிவான செயல் இன்றல்ல, என்றுமே அதிமுக இது வரைக்கும் செஞ்சதில்லை, இனிமேல் அது செய்யாது. அப்படியான ஒரு அரசியலே அது முன்னெடுக்கவும் செய்யாது. அப்படி ஒரு வேலை எடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே சுடுகாராக மாறும். இது விஜய் கூட்டணிக்கு கொண்டு வரணுங்கிறதுக்கு அதுக்காக எய்ம் பண்ணுதுன்னு ஒருத்தன் விமர்சனம் பண்றான் அப்படின்னு சொன்னா அதை அப்படித்தான், அதை அவனுடைய அரசியல் பார்வை இருக்குது அப்படின்னு சொன்னா அவனை போல ஒரு இழிவான மனித ஜென்மம் இருக்கவே முடியாது. ஏன்னா எல்லாத்தையுமே நீங்க கூட்டணி கணக்குன்னு கொண்டு நிறுத்துறீங்கன்னு வச்சுக்கீங்களேன், யூ ஆர் நாட் அட் ஆல் எ ஹியூமன் பீயிங். மனுஷனா பாரு, 42 உயிர் இறந்திருக்குல்ல, அந்த விஷயத்தையும் ஒரு ஹியூமானிட்டியோட பார்க்க மாட்டேங்கிற. இன்னைக்கு அவன் சுப்ரீம் கோர்ட் போய் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு உங்களை காவிரி துப்பியிருக்காங்க. என்ன பண்ண போகுது திமுக? சுப்ரீம் கோர்ட் கேட்குது, நீ இந்த கேஸை ஏன் சென்னை ஹைகோர்ட்டுக்கு எடுத்துருக்க, அந்த சென்னை ஹைகோர்ட் ஏன் அதை எடுத்ததுன்னு கேட்குது. இது மதுரை கிளை தான் எடுத்துருக்கணும், நீ ஏன் எடுத்தேன்னு கேட்குது. என்ன பதில் சொல்லும் திமுக அரசாங்கம்? இதற்கு என்ன பதில் சொல்லும்? அப்போ நீங்கள் ஏதோ ஒன்று உங்கள் பேஸில் உங்களுடைய விஷயத்தில் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுல எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு தவறு இருக்குது. அது நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லுது. இப்போ தவறு இருக்குதுன்னு சொல்லி ஒரு ட்விட்டரில் ஒருத்தன் எழுதினானா அவனை கொண்டு போய் நீங்கள் உடனே சிறையில் அடிக்கிறீங்க. இந்த ரெட்பிக்ஸ் மாதிரி ஒருத்தர் பேசினார்னா அவரை கொண்டு போய் சிறையில் அடைக்கிறீங்க. மேம் இந்த தனிநபர் விசாரணைக்கு இன்வெஸ்டிகேஷன் அதை எதிர்த்து ஏன் அது முழுக்க டிஎம்கே ஒரு செட்டப் பண்ண அந்த ஒரு நீதிபதியாக இருக்கட்டும், அவங்களுடைய அனுமதியின்றி போடப்பட்ட போஸ்டிங்ல இருக்கக்கூடிய நீதிபதி தான் அப்படின்றது டிவிகேக்கே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அந்த அஷ்ரா கார்க் தலைமையில் எங்களுக்கு எந்த ஒரு விசாரணையும் வேணான்னு சொல்லிட்டு மேல்முறையீடு செஞ்சிருந்தாங்க டிவிகே. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய முன்னாள் நீதிபதி அவருடைய தலைமையில் எங்களுக்கு விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தனிநபர் விசாரணை குறித்து ஏன் எடப்பாடி அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்னு தோணுது. இல்லை, வாட் தி பிளடி ஹெல் யூ கைஸ் ஆர் ஆஸ்கிங்? எனக்கு புரியவே இல்லை. எதுக்கு எடப்பாடி எல்லாத்துக்குமே எதிர்ப்பு தெரிவிக்கணும்? என்ன எதிர்ப்பு தெரிவிக்கணும்? டிவி கேட்கறது தப்புன்னு நாங்கள் சொல்லணுமா, இல்லை டிஎம்கே கவர்மெண்டோட அப்ரோச் சரின்னு சொல்லணுமா? ஒரு அரசாங்கத்தை காக்கக்கூடிய அத்தனை இன்ஸ்டிடியூஷனையும் தவறாக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு தான் எங்க ஒரு முன்னாள் முதல்வராக இருந்தவர் சொல்ல முடியுமே ஒழிய திமுக செய்யறது ரைட்டான அப்ரோச்னு சொல்ல முடியாது. தென் தாவேகா எனக்கு இந்த அரசாங்கம் அமைத்த குழு மீது நம்பிக்கை இல்லைன்னு கோர்ட்டுக்கு போறாங்கன்னா இட்ஸ் தேர் ரைட், அது அவர்களுடைய உரிமை. நீ பண்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லப்பா, கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்னா உன்னோட இன்ஸ்டிடியூஷன் மாதிரி நீ நடத்துற, உன்னோட சுயநலத்துக்காக நீங்கள் ஒரு நீதிபதியை பயன்படுத்துகிறீர்கள், உங்களுடைய சுயநலத்துக்காக நீங்கள் அரசு அதிகாரிகளை பயன்படுத்துகிறீர்கள், உங்களுடைய சுயநலத்துக்காக நீங்கள் காவல்துறையை பயன்படுத்துகிறீர்கள். அப்படிங்கும்போது நான் புதுசாக கட்சியை ஆரம்பித்தேன், என்னை பார்த்து நீங்கள் இவ்வளோ காண்டாகிறீங்க, அதுக்காக உங்கள் ஒட்டுமொத்த அரசு இயந்திரத்தையும் என் மேலே தூவி விடுறீங்க. அப்படிங்கும்போது அவன் ஒரு டிவிக்கு அவன் ஒரு கட்சி நாளைக்கு பெருசாக வளரணும்னு நினைக்கிறவன் நீதிமன்றத்தை போகாமல் வேற எங்கே போவான்? அதுல அதிமுக என்ன கருத்து சொல்ல முடியும்? why should we tell? நாங்க ஏன் அதை சொல்லணும்? இட்ஸ் நாட் அவர் கப் ஆஃப் டீ, இது எங்களோட பிரச்சனை கிடையாது. இதுல எதுக்கு எடுத்தாலும் ஏன் அதிமுக கருத்து சொல்லணும், என்ன வெங்காயத்துக்கு சொல்லணும்னு கேட்குறேன் நான். என்ன கர்மத்துக்கு நாங்கள் பதில் சொல்லிட்டு இருக்கணும் ஒவ்வொன்றுக்கும்? இவன் அறிவு இல்லாம அந்த கூட்டத்தை மெயின்டைன் பண்ண முடியாம ஒரு அரசாங்கமாக திமுக மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது. இட்ஸ் அ ஃபெயிலியர் ஆஃப் த கவர்மெண்ட். அப்போ ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவரா எங்களுடைய பொதுச் செயலாளர் இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்கிறார். அரசாங்கத்தை கேள்வி கேட்கும் போது எல்லா மீடியாவும் ஏன்னா நீங்க எல்லாரும் பெண் நிறுவனத்துல வாங்கி சாப்பிட்ற எல்லா மீடியாக்காரனும் என்ன கேட்குறீங்க? எடப்பாடி அவர்கள் விஜயை எதிர்த்து சொல்லியிருக்க வேண்டுமா? அதான் கேட்குறேன். நீ பெண் நிறுவனத்துல வாங்கி திங்கிற, நீ கேளு, நான் ஏன் கேட்கணும்? அதிமுக ஏன் கேட்கணும்? இல்ல மேம், இப்போ கடந்த எலெக்ஷன்ல 2021 அப்போ டிஎம்கே ஜெயிச்சது அதிமுக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நடந்த குற்றச்சாட்டுகளை முன் வச்சதுனாலதான் சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை, தூத்துக்குடி ஸ்டெர்லைட்ல 13 பேர் உயிரிழந்தது, சாத்தான்குளம் இன்சிடென்ட், அதே மாதிரி இப்போ கடந்த இந்த ஒரு வருடத்திலே கவினோட அந்த ஒரு ஆணவ படுகொலை, அதே போல அஜித்தோட காவலர் மரணம், தூய்மை பணியாளர்களோட போராட்டம், கள்ளக்குறிச்சியில் 60க்கும் மேற்பட்டவர் உயிரிழந்த சம்பவம், இதெல்லாமே மக்கள் மத்தியில பேசியிருந்தாலே அந்த எதிர்ப்பை நம்ம தெரிவிச்சிருந்தோம் அப்படின்னா மக்கள் மத்தியில ஒரு அதிமுக சார்ந்த தாக்கம் ஏற்படுத்தியிருக்கும் இல்லையா? திமுக பொறுக்கித்தனம் பண்ணுது அப்படிங்கிறது, அதே பொறுக்கித்தனத்தை சப்போர்ட் பண்ண வேண்டியது யாருக்குமே தேவை கிடையாது, எந்த கட்சிக்குமே தேவையாது. அவங்க கூட கூட்டணியில் இருக்கிறவங்க வேணா அப்படி இடியாட்டிக்கா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கலாம், மற்றவங்க ஏன் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்புறம் இந்த அதிமுகவுக்கு மக்கள் மத்தியில் சப்போர்ட் வரலன்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, அதுவே என்னன்னா ஒரு இந்த பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் இவர்கள் எல்லாம் செய்கின்ற ஒரு
ஆர்டிஃபிஷியல் மேன்மேட் நேரேட்டிவ். இல்ல போல பாத்தியா? திமுக இருங்க, வந்து இதெல்லாம் பாத்தீங்களா? நீங்கன்னா நீங்கல்ல, ஒட்டுமொத்த மீடியா வந்து அவங்க மீடியாக்கள் எல்லாமே. அப்ப எதையுமே பார்க்கல, உட்காந்துக்கிட்டு எழுதுறது. இன்னைக்கு பெண் நிறுவனத்தில் என்ன நேரேட்டிவ் கொடுத்துருக்காங்க, இந்த நேரேட்டிவ் இன்னைக்கு விற்று கொடுத்தா எம்பிட்டு காசு, ஓகே இவ்வளோ காசா, ஓகே சார் நாங்கள் போய் வித்துறோம் சார், வந்துடுறது. அதிமுகவின் மீது எந்த தாக்கமும் இல்லையே. இனிமேலாம் இந்த பருப்புலாம் வேகாது. அதனால சும்மா இந்த அரைச்சமாவே அரைச்சு அதிமுக தாக்கம் ஏற்படுத்தவில்லை, அதிமுக கேள்வி ஏற்கவில்லை, இந்த கேள்வியெல்லாம் எங்களுக்கே உண்மையிலுமே ரொம்ப போரிங்காக இருக்குது. அப்புறம் இது யாருமே மக்கள் நம்புறது இல்லை. இன்னைக்கு பொதுமக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு நெறியாளர் டிவி முன்னாடி, இந்த டிவியில் இந்த நெறியாளர் வந்தா இவர் இப்படித்தான் பேசுவாரு, இவர் இப்படித்தான் திமுக தூக்கி பிடிப்பாருன்றது வரைக்கும் பொதுமக்கள் வந்து தெளிவா இருக்காங்க. அதே போல என்னோட கேள்வி என்னன்னா, அதிமுகல வந்து அந்த கூட்டணி மீன்ஸ் உள்ள இருக்க டிடிவி தினகரன், சசிகலா, பன்னீர்செல்வம் இவங்க 3 பேருமே வெளியில வந்துட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி செக்டர் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. கொங்கு மண்டலத்துல வந்துட்டு தனி ஓட்டு வாக்கு வங்கிகளே இருக்கு. அப்படி இருக்கும் கொங்கு மண்டலத்துல அவங்களுக்கு எல்லாம் வாக்கு கிடையாது. நீங்க சொல்ற யாருக்குமே கொங்கு மண்டலத்துல வாக்கு கிடையாது. சரி, அவங்கள சவுத்துல வாக்கு இருக்குதுங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. இதான் சொல்லலாம். இந்த கேள்வியெல்லாம் வந்து இந்த பெண் நிறுவனம் செட் பண்ணி கொடுக்குற கேள்விகள், இந்த கேள்விகள் எங்களுக்கு உண்மையிலுமே போர் அடிக்கிற, ரொம்ப போர் அடிக்கிற கேள்விகள். சரிங்களா? அதிமுகவோட வெற்றியை ஒரு ஓபிஎஸ் ஆலோ இல்ல இந்த கட்சிக்கு அதிமுகவுக்கு எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாத டிடிவியாலோ வேற யாராலையுமே இந்த வெற்றியை பாதிக்க முடியாது. சரிங்களா? இவர்கள் எல்லாருமே அதிமுக தொண்டர்களால் மட்டும் இல்லாமல் பொதுமக்களாலும் இவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள். இவர்கள் ஒரு அரசியல் அனாதைகள். இவர்கள் குறித்து பேசுவதே வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜி. செங்கோட்டையன் அவர் இது வரைக்கும் கட்சியில இருக்கிறாருங்க. கட்சியை விட்டு அவர் அடிப்படை உறுப்பினர்ல இருந்து தூக்கல. சரிங்களா? அவரோட மாவட்ட செயலாளர் பொறுப்புல இருந்து தூக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அவர் கட்சியோட அடிப்படை உறுப்பினரா நான் இருந்துட்டு தான் இருக்காரு. இல்ல அடிப்படை பேஸ் என்னன்னா, திமுக வந்து இப்போ அவங்க கூட்டணி வந்து வலுவா இருக்கு. ஒண்ணு நம்ம எலெக்ஷன்ல நிக்கிறோம் அப்படின்னா நம்ம கூட்டணி ஒண்ணு வலுவா வச்சுக்கிறதும் தேர்தலுக்கான ஒரு வெற்றிக்கான ஒரு அடிப்படையா இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது மேடம் கூட்டணி ரியலி இட்ஸ் எப்படி சொல்றது, இந்த கூட்டணிங்கிறது திமுக காரன் தான் மேடம். 24 மணி நேரம் அடுத்தவன் காலில் நிக்கிறவன், அவனுக்கு கூட்டணி தேவை. அதிமுக யாருமே இல்லாம அம்மா காலத்துல தனித்து நின்று வெற்றி பெற்று ரெக்கார்டு வச்சிருக்கிற ஒரு கட்சி. அதனால இந்த கூட்டணி அப்படிங்கிறத வந்து 26 ஜனவரியில பாருங்க, கூட்டணி யார் எங்க வராங்க, யார் எங்க போறாங்க, என்னென்ன மாற்றங்கள் உருவாகும்னு சொல்லிட்டு. அதனால இந்த கூட்டணி அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு வந்து அக்டோபர் 2025 இன்னும் உங்களுக்கு இங்கிட்ட ஒரு 3 months, அங்கிட்ட ஒரு 5 months, அதில் 2 months போயிட்டா கூட உங்களுக்கு என்ன சாலிடாக ஒரு 5 months கையில் இருக்குது. சரிங்களா? அந்த 5 மாதங்களுக்குள் அரசியலில் எது வேணாலும் தலைகீழாக நடக்கலாம். ராகுல் காந்தி திமுக கூட்டணி ஒரு இடியாட்டிக் கூட்டணியாக இருக்குது, எனக்கு இவன் வேண்டான்னு சொல்லிட்டு கூட போகலாம், எது வேணாலும் நடக்கலாம். அதனால வந்து இந்த 5 மாதத்துக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடியே கூட்டணின்னு மீடியாக்கள் மக்களோட பிரச்சனைகளை பேசாமல் இந்த கூட்டணி பற்றியே பேசுறது அப்படிங்கிறது தான் வந்து தமிழ்நாட்டோட இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அழிவோட தொடக்க புள்ளியை நான் பார்க்குறேன். I'm sorry to say this. ஓகே, அரசியல் சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாக பதிலளிச்சிங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.